வணக்கம். இன்னைக்கு நாம இயற்பியலோட 3 முக்கியமான தூண்களை பத்தி ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் வேலை, சக்தி மற்றும் வலு. நம்மள சுத்தி நடக்கிற எல்லா இயக்கத்துக்கும் பின்னாடி இருக்கிற ரகசியமே இதுதான். வாங்க இது என்னன்னு உடைச்சு பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. உங்க முன்னாடி ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நகர்த்தணும்னா என்ன பண்ணுவீங்க? தள்ளுவீங்க இல்லையா? அதாவது ஒரு விசை கொடுப்பீங்க. ஆனா விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்ல. அந்த விசைக்கும் அந்த பொருள் நகர்றதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இயற்பியல் கதையே இருக்கு. வாங்க அந்த கதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். நம்மளோட பயணம் இதுதான். முதல்ல வேலைனா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான எரிபொருள், அதாவது சக்தி பத்தி பேசலாம். அடுத்து இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்துட்டு பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான விதியையும் தொட்டு பேசுவோம். கடைசியா ஒரு வேலையை எவ்வளவு வேகமா செய்யறோங்கிற வலு மற்றும் செயல்திறன் பத்தி பேசி இதை முடிக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் டாபிக் வேலை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுக்கு வர்றது ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனா இயற்பியல் பார்வையில வேலைங்கிறதுக்கு ஒரு ரொம்பவே ஸ்பெசிபிக்கான அர்த்தம் இருக்கு. அது நாம நினைக்கிற மாதிரி இல்லவே இல்லை. அது என்னன்னு பார்க்கலாமா? இயற்பியலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விசையை கொடுத்து அந்த விசையால ஒரு பொருள் நகர்ந்தா மட்டும்தான் நீங்க வேலை செஞ்சதா அர்த்தம். அந்த ஃபார்முலால எஃப்ங்கிறது விசை, எஸ்ங்கிறது நகர்ந்த தூரம். சரி, அது என்ன காஸ் தீட்டா? அதுதான் இங்க ஹீரோ. நீங்க கொடுக்கற விசை பொருள் நகர்ற திசையிலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லையே, ஒரு கோணத்துல கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்க விசையில எவ்வளோ பங்கு அந்த பொருளை உண்மையிலேயே நகர்த்துச்சுன்னு சொல்றதா அந்த காஸ் தீட்டா. வாங்க இதை இன்னும் தெளிவா பார்க்கலாம். சரி, இந்த அட்டவணையை பாருங்களேன். நீங்க ஒரு பெட்டியை நேரா முன்னாடி தள்ளுறீங்க. உங்க விசையும் பொருளோட இயக்கமும் ஒரே திசையில, அதாவது 0 டிகிரியில இருக்கு. அப்போ நீங்க முழுமையான வேலையை செய்றீங்க. ஆனா இந்த ரெண்டாவது உதாரணம் தான் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு சூட்கேஸை தூக்கிக்கிட்டு நேரா நடந்து போறீங்க. நீங்க விசையை கொடுக்கறது மேல் நோக்கி, ஆனா நீங்க நகர்றது முன்னோக்கி. கோணம் என்ன? 90 டிகிரி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயற்பியல் படி நீங்க அந்த சூட்கேஸ் மேல எந்த வேலையுமே செய்யல. ஆச்சரியமா இருக்குல்ல? உங்களுக்கு கை வலிக்கலாம், நீங்க களைப்படையலாம், ஆனா செய்யப்பட்ட வேலை 0. அப்போ இந்த வேலையை எப்படி அளக்கிறது? அதுக்கு ஒரு யூனிட் வேணும் இல்லையா? அதுதான் ஜூல். ரொம்ப சிம்பிள். 1 நியூட்டன் விசையை வச்சு ஒரு பொருளை 1 மீட்டர் தூரத்துக்கு நகர்த்துனீங்கன்னா நீங்க செஞ்ச வேலை 1 ஜூல். அவ்வளவுதான். சரி, ஒரு பொருளை நகர்த்தினா அதுக்கு பேரு வேலைன்னு பார்த்தோம். ஆனா அந்த வேலையை செய்ய நமக்குள்ளிருந்து என்ன வரணும்? ஏதோ ஒன்று வேணும்ல. அந்த எரிபொருள் தான் சக்தி. வாங்க அதை பத்தி இப்ப பார்ப்போம். சக்தினா ரொம்ப சிம்பிள். வேலை செய்யறதுக்கான திறன். வேலைக்கு என்ன யூனிட் பார்த்தோம்? ஜூல். ஆச்சரியமா, சக்திக்கும் அதே ஜூல் தான் யூனிட். இது தற்செயல் கிடையாது. ஏன்னா சக்தியும் வேலையும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. சக்தி இருந்தாதான் வேலையை செய்ய முடியும். இப்போ சக்தியை நம்ம 2 விதமா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னு, ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்கும்போது அதுகிட்ட இருக்கிற சக்தி, அதுதான் இயக்க சக்தி. இன்னொன்னு, ஒரு பேட்டரிக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ளேயே சேமிச்சு வச்சிருக்கிற சக்தி, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அமைதியா காத்துட்டு இருக்கும். அதுதான் நிலையியல் சக்தி. இந்த நிலையியல் சக்தியில 2 முக்கிய வகை இருக்கு. ஒன்னு, ஒரு கல்லை உயரமா தூக்கி பிடிக்கும்போது அதுல சேமிப்பாகிற ஈர்ப்பு சக்தி. அதை விட்டா போதும் அது வேகமா கீழே விழும். இன்னொன்னு, ஒரு வில்லையோ இல்ல ரப்பர் பேண்டையோ இழுக்கும்போது அதுல சேமிப்பாகிற மீள் சக்தி. அதையும் விட்டா போதும் சேமிக்கப்பட்ட சக்தி டக்குன்னு இயக்க சக்தியா மாறு. இப்போ நாம ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் தனித்தனியா பார்த்த வேலையும் சக்தியையும் ஒண்ணா அணைக்க போறோம். இயற்பியல்ல இது ஒரு அருமையான ஷார்ட்கட் மாதிரி. இதுதாங்க அந்த தத்துவம். அதாவது வேலைங்கிறது சும்மா ஒரு செயல் இல்ல, அது ஒரு பொருளோட இயக்க சக்தியை மாத்துறதுக்கான ஒரு சாவி. நீங்க ஒரு பொருள் மேல வேலை செஞ்சீங்கன்னா அதோட வேகம் மாறும். சிம்பிள். இந்த ஸ்லைடு அந்த கதையை அழகா சொல்லுது பாருங்க. முதல்ல ஒரு பந்து ஒரு வேகத்துல உருண்டு போயிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஆரம்ப இயக்க சக்தி இருக்கு. இப்போ நீங்க அது போற திசையிலேயே இன்னும் கொஞ்சம் தள்ளி விடுறீங்க. அதாவது ஒரு வேலை செய்றீங்க. இப்ப என்னாகும்? அதோட வேகம் அதிகமாகி அதுக்கு ஒரு புதிய அதிகப்படியான இயக்க சக்தி கிடைக்கும். நீங்க செஞ்ச வேலை அதோட சக்தியை மாத்திருச்சு. ஆக இதோட மைய கருத்து இந்த எளிமையான சமன்பாடு தான். ஒரு பொருள் மேல செய்யப்பட்ட மொத்த வேலை அதோட இயக்க சக்தியில ஏற்பட்ட மாற்றத்துக்கு சமம். இவ்வளவுதாங்க விஷயம். இப்போ ஒரு தத்துவத்தில இருந்து பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதிக்கு போக போறோம். இது இயற்பியலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிகள்ல ஒன்னு. இத மீறவே முடியாது. இந்த வரிய நாம எல்லாருமே எங்கேயாவது கேட்டிருப்போம். இதுதான் பிரபஞ்சத்தோட மிக முக்கியமான விதிகள்ல ஒன்னு. அதாவது சக்தியை நம்மால புதுசா உருவாக்கவோ இல்ல இருக்கிறத அழிக்கவோ முடியாது. ஒரு வடிவத்திலிருந்து இன்னொன்னுக்கு மாத்த மட்டும்தான் முடியும். ஒரு பல்பு எரியும் போது மின்சக்தி ஒளிசக்தியாவும் வெப்பசக்தியாவும் மாறுறதே தவிர அது அழிஞ்சு போறதில்ல. உராய்வே இல்லாத ஒரு உலகத்தை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அங்க இயக்க சக்தியும் நிலையியல் சக்தியும் ஒரு சீசா விளையாட்டு மாதிரி தான். ஒன்னு குறையும் போது இன்னொன்னு தானா அதிகமாகும்.
உதாரணத்துக்கு மலை உச்சியிலிருந்து உருண்டு வர்ற பந்துக்கு உயரம் குறைய குறைய நிலையியல் சக்தி குறைஞ்சு வேகம் அதிகமாகி இயக்க சக்தியா மாறிட்டே இருக்கும். ஆனா அதோட மொத்த சக்தி எப்பவுமே மாறாது. ஆனா நிஜ உலகத்துல உராய்வுன்னு ஒரு வில்லன் இருக்கானே, அதனால தான் தரையில உருண்டு போற பந்து கொஞ்ச நேரத்துல நின்னுடுது. அப்போ அதோட இயக்க சக்தி காணாம போயிருச்சுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மையில அது தரையில உரசி வெப்ப சக்தியா மாறிடுச்சு. சக்தி எப்பவுமே எங்கேயும் போகாது, அதோட உருவம் தான் மாறும். சரி, வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு போகலாம். இதுவரைக்கும் எவ்வளோ வேலை செஞ்சோன்னு பார்த்தோம், எவ்வளோ சக்தி மாறுச்சுன்னு பார்த்தோம். இப்போ இந்த சமன்பாட்டுக்குள்ள நேரம்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரப் போறோம். வலுனா நீங்க எவ்வளவு வேலை செஞ்சீங்கன்றது மட்டும் முக்கியம் இல்ல, அதை எவ்வளவு வேகமா செஞ்சீங்கங்கிறது தான் முக்கியம். 2 பேர் ஒரே மாடிக்கு படிக்கட்டுல ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் செஞ்ச வேலை ஒண்ணுதான். ஆனா வேகமா ஓடுனவருக்கு வலு அதிகம். இதன் அலகு தான் வாட். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு மிஷினுக்கு 100 யூனிட் சக்தி கொடுக்கறீங்க. அது உங்களுக்கு ஒரு துளி கூட வீணாக்காம 100 யூனிட் வேலையை திருப்பி கொடுக்குது. 100க்கு 100 செயல்திறன். கேட்கவே சூப்பரா இருக்கு இல்லையா? ஆனா நிஜத்துல அப்படி ஒரு மெஷினை இந்த பிரபஞ்சத்துல உருவாக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உராய்வுன்னு ஒரு வில்லனை பத்தி பேசணும். அவன்தான் இதுக்கும் காரணம். செயல்திறன்னா ஒரு மிஷினோட ரிப்போர்ட் கார்டு மாதிரி. அதுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த சக்தியில எவ்வளோ உண்மையிலேயே பயனுள்ள வேலையா மாறுச்சுங்கிறது தான் செயல்திறன். மீதமுள்ள சக்தி வெப்பமாவோ சத்தமாவோ வீணாகிவிடும். அதனால தான் எல்லா என்ஜினும் ஓடும்போது சூடாகுது. சரி, இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நான் முடிக்கிறேன். சக்தி அழியாது, அது ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு தான் மாறும்னா நாம ஏன் கரண்ட்டை சேமிக்கணும், பெட்ரோலை சேமிக்கணும்னு சொல்றோம்? இந்த இயற்பியல் விதியை நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட இணைச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பதில் சுவாரஸ்யமா இருக்கும்.